பாப்புலர் ஆகிட்டு வந்தார். ரொம்ப அப்போவே வந்து நல்ல படம்லாம் ஹிட் மூவிஸ் எல்லாமே. அப்போ அவர்கிட்ட போனோடனே அவருக்கு என்னை பார்த்தோன்னே ஒரு இன்ஸ்பிரேஷன். அம்மாவோட வழியில் இவர் ஐயா எடப்பாடியார் வந்து அதே மாதிரி பண்ணிட்டு வர்றார். ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், ஒரு கிராமத்தில் இருக்கிறவர் வந்து ஒரு லீகல் அட்வைஸ் கொடுக்குறாரு. அப்போது நாம் எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் பண்ணோன்னா ரொம்ப கேவலமாகிடணும். அம்மா அவங்க வந்து ஆட்சியில் இருக்கும்போது 2011 எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து ஸ்ரீதர் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணலை. அங்கேருந்து போயஸ் கார்டன்லேருந்து கால் வருது. அந்த காலில் அம்மா அவங்களே பேசுகிறாங்க, ஸ்ரீதரை ஸ்டாப் பண்ண சொல்லாதீங்க, அப்படியே கண்டினியூ பண்ண சொல்லுங்க. இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து வெறும் விஸ்காம் தான் படிக்கணும், ஜேர்னலிசம் தான் படிக்கணும். நான் நியூஸ் ரீடிங் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு போயஸ் கார்டன்லேருந்து கால் வந்தது, இம்மிடியேட்டாக வாங்க அப்படின்னு. எனக்கு ஒரே கொஞ்சம் பார்த்துட்டேன். நமக்கு உட்கார்றதுக்கு ஒரே ஒரு எதிர்க்குள்ளே உட்காருங்க ஸ்ரீதர் அப்படின்னு. பரவாயில்லம்மா, நான் நின்றுட்டே இது பண்ணுறேன், நீங்கள் உட்கார்ந்தா தான் நான் உங்களோட பேசுவேன் நான் அப்படின்ட்டாங்க. நாதஸ் நேயர்களுக்கு திருவேங்கடத்தின் அன்பு வணக்கம். பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆளுமைகளை நமது நாதஸ் நேர்காணல் நடத்தி வரும் வேளையில் தற்போது நம்முடன் இருப்பவர் 35 வருட செய்தித்துறையில் அனுபவம் பெற்ற மூத்த செய்தி வாசிப்பாளர், பரிச்சயமான செய்தி வாசிப்பாளர், 90s கிட்ஸின் மறக்க முடியாத செய்தி வாசிப்பாளர் ஸ்ரீதர் நாராயணன். வணக்கம். செய்தி வாசிப்பு, அதை தொடர்ந்து நேர்காணல்கள் பலவற்றை எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்படி பார்க்கும்போது நடிகர் அஜித்திடம் ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க, அது எப்படி இருந்தது? ஏன்னா அஜித் சார் இன்னைக்கு பார்க்கறதே ரொம்ப அரிதாக இருக்குது. அதுவும் நேர்காணல்ங்கிறது பழைய நேர்காணல்கள் தான் இன்றைக்கும் ரசிகர்கள் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு கேள்வி நீங்கள் கேட்டது. அப்போது அவர் வந்து அஜித் வந்து அப்போ தான் வளரும் கலைஞர், அவர் வந்து பாப்புலர் ஆகிட்டு வந்தார். ரொம்ப அப்போவே வந்து நல்ல படம்லாம் ஹிட் மூவிஸ் எல்லாமே. அப்போ எங்களை வந்து எல்லோரையும் சூஸ் பண்ணி கேள்வி இது பண்ண சொன்னாங்க. அப்போ அவர்கிட்ட போனோடனே அவருக்கு என்னை பார்த்தோன்னே ஒரு இன்ஸ்பிரேஷன், ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு. பார்த்துட்டு எல்லாம் கேட்டார், எல்லாம் விட்டு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின் பண்ண போகிறோம் அப்படின்னோடனே, தாராளமாக நீங்கள் இது பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் சொன்னேன், ஐ எம் யுவர் ஃபேன். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற எங்கள் மாதிரி உள்ள ட்ரெண்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு. அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ரொம்ப டவுன் டு எர்த் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப டவுன் டு எர்த்து, ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி அப்போவே ஆரம்பத்துலேருந்தே. அப்போது அவர் வந்து நீங்கள் என்ன கொஸ்டின் வேணால் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாம், அப்படி இதை கேளுங்க, அதை ஆமாம் அப்படிலாம் சொல்ல, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக சொல்ல, நீங்கள் இதை கேட்கக்கூடாது, அதை கேட்கக்கூடாது. ஸோ வி ஃப்ரேம்டு த கொஸ்டின்ஸு வித் த ப்ரொடியூசர். ஸோ சரின்ட்டு அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டவுடனே அவர் ரொம்ப ஆன்சர் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரோக்ராம் பார்த்துட்டு அங்கே வந்து எங்களை கூப்பிட்டு வந்திருந்தார். அங்கே அது சொன்னார், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு பாராட்டினார். ஸோ நல்ல ஒரு குணம், பாராட்டக்கூடிய குணம் வந்து எல்லாருக்கும் வராது. அது வந்து இருக்கிறவங்க நிச்சயமாக வெற்றி அடைஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. செய்தி வாசிப்பில் நீண்ட அனுபவம் இருக்கனால கேட்குறேன், இந்த செய்தி வாசிப்பாளர்கள்லாம் என்னோட மென்டாஸ், இவங்களாம் என்னோட கொலீக், அதை வரிசைப்படுத்தி சொல்ல முடியும்? என்னோட மென்டாஸ் அப்படின்னு சொல்லும்போது திரு ஹெச் ராமகிருஷ்ணன் அவர்கள் என்னோட குரு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து சோபனா ரவி மேடம், நியூஸ் குவீன். மூணாவது வந்து மிஸ்ஸஸ் சந்தியா ராஜகோபால். அவங்க வந்து அப்படி ஒரு அஃபெக்ஷனேட் பர்சன், ரொம்ப ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி அவங்க, சந்தியா ராஜகோபால் அவங்க. அப்புறம் நாலாவது வந்து செந்தமிழ் அரசு, அவரும் என்னுடைய வந்து ஒரு குரு மாதிரி தான். அவர் எப்படின்னா அவரோட ஸ்டைல் வந்து ஃபாஸ்ட்டாக படிப்பார், ஆனால் தெளிவாக படிப்பார். அது ரொம்ப முக்கியம் இல்லை? ரொம்ப முக்கியம். ஆனால் நான் கேட்பேன், எப்படி சார் அப்படி ஃபாஸ்ட்டாக படிக்கிறீங்க, எப்படி சார் தெளிவாக இருக்குது, தமிழ் புரிகிற மாதிரி இருக்குது சார் அப்படின்பேன். அவர் சொல்ல, ஏதோ ஸ்ரீதர் அந்த ஒரு இது இருக்குது அப்படிம்பார். ஸோ அது வந்து அவர் செந்தமிழரசு. அப்புறம் வரதராஜன் ஃபேட்டிமா பாபு நானும் வந்துன்னா ஒரே ஏஜ் குரூப்பு, கலீக் மாதிரி தான். ஆனால் அவங்க எனக்கு முன்னாடி நியூஸ் ரீடர் ஆகிட்டாங்க, நான் அனௌன்ஸராக இருந்தேன். அப்புறம் ஐ பிகேம் நியூஸ் ரீடர். ஸோ அதனால் கலீக் ஆகிட்டாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய அனௌன்ஸ்மெண்ட் நியூஸ் ரீடரில் வந்து இவங்க. தென் அதுக்கப்புறம் ப்ரைவேட் சேனல்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அப்புறம் நிஜந்தன் கூட, அவர் கூட என்னோடய சீனியர் தான். அவரும் ஒரு மென்டார் சொல்லலாம். தமிழன்பன் ஐயா, தமிழன்பன் அவர் வந்து இப்போது 90 வயசு இருக்குது. ரொம்ப ஒரு அருமையான மனிதர். அவர் மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியாது. அவர் வந்து என்னோடய மென்டார். அப்புறம் ப்ரைவேட் சேனல்ஸ் வந்ததுக்கப்புறமா என்னோடய கலீக்ஸ் அப்படிங்கிற போது ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன் யாருன்னா நிர்மலா பெரியசாமி தான். ஓகே.
அவங்க வந்து அப்படி ஒரு நாங்கள் ஒரு பிரதர்லி சிஸ்டர்லி இதுதான் எங்களுக்குள்ள ஆக்சுவலாக. அந்த ஒரு அருமையான ஒரு பெண்மணி சகோதரி அவங்க. அப்புறம் வந்து ஜெயஸ்ரீ சுந்தர், அவங்களும் என்னோட சகோதரி மாதிரி தான். அப்புறம் ரத்னா, சன் டிவியில் அவன் கலீக்ஸு ரத்னா. அப்புறம் ஸ்ரீகாந்த்னு இருந்தார், அவர் ஜெயஸ்ரீயோட பிரதரு. ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாமே என்னுடைய கலீக்ஸு. அப்புறம் இங்கே வந்தோன்னே அதுக்கப்புறம் ஜூனியர்ஸு சசிகுமார், அப்புறம் ஸ்ரீதர், ஏன்னா ஜெயா டிவியில் வந்து எல்லாமே ஜூனியர்ஸ், மோகன்ராஜ் அவங்களாம் ஜூனியர்ஸ். இன்னைக்கு செய்தி வாசிப்பாளர் ஆகணும் அப்படின்னு வர்றவங்களுக்கு உங்களுடைய சிம்பிள் அட்வைஸ் என்ன? முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்பிரேஷன், ரெண்டாவது வந்து என்னென்னா ரோல் மாடல் யாராவது ஒருத்தர் வச்சுக்கணும். ஆனால் அவரை மாதிரி படிக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது, அவருடைய அந்த திறமையை பார்த்து நம்ம கிரகிச்சுக்கணும். ஓகே. மூணாவது கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். இன்றைக்கி நாட்டு நடப்பு என்ன, உலக நடப்பு என்ன. ஏன்னா இப்போ குளோபலைஸ் ஆகிடுச்சு. முன்னாடிலாம் வந்து என்னென்னா லோக்கலைசேஷன், நேஷ்னலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம், குளோபலைசேஷனும். இப்போ வந்து என்னென்னா குளோபலைசேஷன், ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க கூட நியூஸ் தெரியுது. ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், ஒரு கிராமத்தில் இருக்கிறவர் வந்து ஒரு லீகல் அட்வைஸ் கொடுக்குறாரு. ஓகே. ஒரு கிராமத்தில் இருந்த ஒருத்தர் வந்து 4276 கோடிக்கான கம்பெனி வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ இந்த கிராமத்தை வந்து நம்ம மகாத்மா காந்தியடிகள் சொன்னது வந்து நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பே கிராமங்கள், இந்தியாவினுடைய கிராமங்கள். அந்த கிராமத்துக்கு வந்து போய் சேர்கிற அளவுக்கு குளோபலைஸ் ஆகிடுச்சு. அப்போது நாம் எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் பண்ணோன்னா ரொம்ப கேவலமாகிடும் நமக்கு, இல்லையா? அப்போ நாம் என்ன பண்ணணும், நாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். புரட்சித் தலைவி அம்மா அவங்க வந்து ஆட்சியில் இருக்கும்போது 2011 எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து ஸ்ரீதர் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சர்டன் சென்டிமெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸ்ரீதர் தான் படிக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து என்ன ஒரு பயம் என்னென்னா, அம்மா வந்து நம்மகிட்ட சொல்லிட்டாங்க, ஆனால் கட்சி ஜெயிக்கணும், ஆட்சிக்கு வரணும், ஏன்னா நம்ம வந்து பண்ணி இதுவாகிடக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு ஒரு அந்த எண்ணம் தான். அப்போ ஜெயா டிவியில் வந்து ஒரு விநாயகர் படம், பக்கத்தில் சரஸ்வதி படம், அந்த படம்லாம் இருக்கும். அந்த விநாயகர் படத்துக்கிட்ட போய்ட்டு, விநாயகர் ரொம்ப வெரி பவர்ஃபுல், அவர்கிட்ட போய்ட்டு, விநாயகா இந்த மாதிரி என்னை வந்து அம்மா ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க, நான் ஆரம்பிக்க போகிறேன், நீ தான்ப்பா காப்பாற்றணும், ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு இந்த படத்துலலாம் திரைப்படத்தில் வர மாதிரி சத்தியமாகவே போய் பிரார்த்தனைப்பட்டு தான் உள்ளே போய் உட்காந்தேன். அப்போது அதுக்கு முதல் நாள் வந்து என்ன போயஸ் கார்டன் வர சொன்னாங்க. வர சொல்லிட்டு எப்படி பண்ணணும், எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு ஒரு எப்போவுமே இருக்கும், அது ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும். அப்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி அம்மா நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி 4 அஸ்ட்ராலஜிஸ்ட் வச்சு நான் இன்டர்வியூ பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, 4 ஒருத்தர் போருமே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஒருத்தர் சொன்னால் இருக்காது, 4 பேரோட கருத்து வேறையாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தர் வந்து ஒரு ஆங்கிளில் பார்ப்பாங்கம்மா. ஏன்னா கிரகங்கள் 12 ராசிகள், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள் இப்படின்னு இருக்கிற போது ஒவ்வொருத்தரும் ஒரு இதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. குட் ஓகே, அப்போது 4 பேர் வச்சுருங்க அப்படின்னு ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், சூஸ் பண்ணி 4 பேர் ரெடி பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சொல்லிட்டு போயாச்சு. போய் உட்காந்தாச்சு, 8 மணிக்கு உட்காந்தாச்சு, கொஸ்டின்ஸ்லாம் கேட்க ஆரம்பித்தாச்சு. அவங்களும் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவில் நான் வந்து இதை பற்றிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்போது இது வந்தது, ஃபஸ்ட்டு வந்து போஸ்டல் ஓட்ஸ் வின்னிங் 2011 அப்படியே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. நானும் பேசிகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. கவுண்டிங்லேயே வந்துகிட்டே இருக்கேன். என்னோடய டைம் வந்து டியூரேஷன் வந்து 8 to 11 தான், 3 hours தான். 8 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வணக்கம் ஸ்டார்ட் நான் தான் பண்ணிட்டே இருக்கேன். 11 o'clock வரப்போது தம்பிங் மெஜாரிட்டியில் வந்துட்டுருக்காங்க. மற்ற சேனல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டாங்க. ஸோ வந்துகிட்டே இருக்கு சொல்லிட்டே இருக்காங்க. 11 o'clock நான் முடிக்க போகிறது. அங்கே டாக் பேக் கேட்குது, கண்ட்ரோல் பண்ணல. அங்கேருந்து போயஸ் கார்டன்லேருந்து கால் வருது. அந்த காலில் அம்மா அவங்களே பேசுகிறாங்க, ஸ்ரீதரை ஸ்டாப் பண்ண சொல்லாதீங்க, அப்படியே கண்டினியூ பண்ண சொல்லுங்க. அது எனக்கு டாக் பேக்கில் எனக்கு கேட்குது. நான் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. பட் எனக்கு என்னென்னா தொண்டை வறண்டக்கூடாது, ஏன்னா 3 மணி நேரம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஹாப்பி அண்ட் ஐ ஸ்டார்டட் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். அவங்க சொல்லிட்டாங்க, சார் கேட்டிங்கல்ல இப்போது அம்மாவோட வாய்ஸ் அப்படியே 11 மணி கண்டினியூ பண்ணுங்கன்ட்டாங்க. அப்புறம் வின்னிங் இது வரைக்கும் போயிட்டு பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் போயஸ் கார்டன் போய் அவங்கள போய் வாழ்த்தெல்லாம் சொல்லிவிட்டு அதெல்லாம் வந்தாச்சு. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய அந்த எண்ணங்கள் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா சக்ஸஸ் ஆகும். அது அப்போ சக்ஸஸ் ஆகிறப்போது நமக்கு எல்லாமே வந்து வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தது. ஸோ அது ஒரு பெரிய அனுபவம் எனக்கு ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் அந்த விநாயகர் படம் கூட உடஞ்சி போச்சு. அப்புறமா அது கூட எனக்கு தெரியும். அது அவ்வளோ பவர்ஃபுல் விநாயகர் வந்து அப்போ காப்பாற்றினார் எனக்கு. செய்தி வாசிப்பு அப்படின்னு பார்க்கும்போது அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறத நீங்கள் சொன்னீங்க.
அதுக்கு எப்படி வரணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு படிப்பு இருக்குது, ஜேர்னலிசம் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் அது படிக்காமல் வந்திருக்கீங்க. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் டாக்டரேட் வரைக்கும் படிக்கிற விஷயம். ஏன்னா பொதுவாக நமக்கு தான் அந்த இடம் கிடச்சிருச்சுல, நம்ம ஏன் படிக்கணும்னு நினைக்கிறது ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் அந்த சூழலை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி படிக்கணுமா, நீங்கள் எப்படி படிச்சீங்க? ஓகே, ரொம்ப அருமையான கேள்வி, ரொம்ப எனக்கு பிடிச்ச கேள்வி இது. ஆக்சுவலாக பேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் அவர் என்ட்ரி இன் த மீடியா. பட் நான் வந்து அப்போவே வந்து எனக்கு அந்த ஒரு ஆசை இருந்தது இல்லையா. நான் பிஏ கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் தான் படித்தேன். நான் அதில் அக்கௌண்ட்ஸ் படித்தேன், எல்லாம் பண்ணேன். நான் ப்ளஸ் டூலேயே வந்து அங்கே செங்கல்பட்டில் வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போ பிரிச்சுட்டாங்க. முன்னெல்லாம் வந்து பொன்னேரி வரைக்கும் ஒரு பெரிய செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட். அதில் வந்து ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வாங்கினேன் நான் அது ப்ளஸ் டூவில் படிக்கும்போது. ஸோ அது ப்ளஸ் இந்த இது இருந்தவுடனே நான் பிஏ கார்ப்பரேட், ஏன்னா அக்கௌண்ட்ஸ் தானே படிச்சிருக்கேன், அதனால் அதில் போயிட்டேன். போனதுக்கப்புறம் என்னோடய லைன் வந்து டைவர்ட் ஆகி வேறு வந்தது. அப்போ வந்து என்னென்னா, இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து வெறும் விஸ்காம் தான் படிக்கணும், ஜேர்னலிசம் தான் படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் தேவையே கிடையாது. ஏன்னா மீடியாங்கிறது வந்து இட் கனெக்ட்ஸ் ஆல் ஃபீல்ட்ஸ் இல்லையா. சயின்ஸுக்கும் இருக்குது, ஜியாகிரஃபிக்கும் கம்யூனிகேஷன் இருக்குது, எல்லாத்துக்குமே கம்யூனிகேஷன் வந்து இட் இஸ் காமன். அதனால் வந்து அப்படி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அது படித்தா கூடுதல் நாலேஜ் இருக்கும். தட் இஸ் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து போயிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இப்போ அக்கௌண்ட்ஸ் படித்தவங்களுக்கும் இப்போ வந்து விஸ்காம் படித்தவங்க கூட அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் போட்டால் எப்படி இருக்கும்? தடுமாறுவாங்க, ஏன்னா அக்கௌண்ட்ஸ் பற்றி தெரியாது. அதே மாதிரி விஸ்காமில் உள்ளவங்க வந்து அக்கௌண்ட்ஸில் உள்ளவங்களை விஸ்காமில் போட்டால், அது சேனலில் போட்டால் கொஞ்சம் இது இருக்கும். ஆனால் இதில் வந்து என்னென்னா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, தட் இஸ் விஸ்காம் படிச்சுட்டு அக்கௌண்ட்ஸ் கொடுத்தா தடுமாறுவாங்க. ஆனால் அக்கௌண்ட்ஸில் உள்ள மீடியா வந்தால் தடுமாற மாட்டாங்க. ஏன்னா பொது அறிவு நம்ம அதை மட்டும் படிக்கிறது கிடையாது, மற்றதையும் சேர்த்து படிக்கிறதுனால நம்ம இதை பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய. ஓகே. ஆனால் இப்போ வந்து என்ன ட்ரெண்ட் மாறிடுச்சு. அப்போலாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, டிகிரி வந்து எனி டிகிரி இருந்தது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன் த மீடியா ஆர் ஃப்ரம் விஸ்காம் ஆர் ஜேர்னலிசம் அப்படி தான் இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன். அந்த ஸ்பெஷலைசேஷன் இருக்கிற போது உங்களுக்கு வந்து நாலேஜ் வில் பி மோர் அண்ட் ஈஸி டு இன்ட்ராக்ட் வித் த பீப்புள். ஓகே, அதான். ஆனால் நீங்கள் அதுக்கு தான் இந்த டிகிரி தான் படிக்கணும்னு கிடையாது. எந்த டிகிரி படித்தாலும் நம்ம வந்து மீடியாவில் பெரிய ஆளாகும். நிறைவான கேள்வி. அதிமுக அந்த மாதிரியான விஷயங்கள், தேர்தல் பரப்புரைகள் எல்லாம் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்கன்றதுனால கேட்குறேன். ஒரு பெரும் வாய்ப்பு எதுவும் இன்னைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா இன்னைக்கும் இருந்திருந்தா பெரும் வாய்ப்பு எதுவும் கிட்டியிருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. ஏன்னா அம்மா வந்து என்ன பண்ணாங்க, நான் நியூஸ் ரீடிங் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு போயஸ் கார்டன்லேருந்து கால் வந்தது, இம்மிடியேட்டாக வாங்க அப்படின்ட்டு. எனக்கு ஒரே கொஞ்சம் பதட்டம், என்னாச்சு நம்ம திடீர்னு கூப்பிட்றாங்க அம்மா போயஸ் கார்டனுக்கு அப்படின்னு ஒரு பதட்டத்தோடு போனேன் நான். அப்போது அங்கே வந்து இருந்த அந்த அதிகாரி வந்து என்ன சொன்னார், சார் ஏன் சார் பதட்டப்படுறீங்க? ஒன்றும் இல்லை சார், அம்மா வந்து உங்களுக்கு வந்து கட்சியோட கார்டு கொடுக்கறதுக்கு உங்களை கூப்பிட்ருக்காங்க. அப்படியே எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது பாருங்கள். அந்த சந்தோஷம் வந்து வேறு என்றைக்குமே நான் சந்தோஷப்பட்டதில்லை. ஏன்னா அப்படியே ஒரு பெரிய லெஜண்ட், அப்படி ஒரு பெரிய ஒரு லீடர், அயன் லேடி, எத்தனை பேரை வந்து இது பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஷி வாஸ் வெரி பாப்புலர். அப்படி இருக்கிற ஒருத்தவங்க வந்து நமக்கு இது பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம்னா சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து ஒரே ஆன்சைட்டி. அவங்க வந்து என்ன போயஸ்காரன் கூப்பிட்டாங்க, ஏன்னா நான் நியூஸ் ரீடிங்கில் இருக்கேன் இல்லையா. நான் உடனே கேட்டோடனே நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், ஒன்றும் இல்லை பயப்படாத, இந்த மாதிரி அம்மா வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னோடனே ஷி வாஸ் ஒரு பயங்கர இதில் ஜாயில் வந்து ஷி வாஸ் லாஃபிங். ஸோ அப்புறம் நான் வந்து உடனே இது பண்ணிட்டு சரின்ட்டு உள்ளே போய் அவங்க சொன்னால் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, அம்மா பார்க்கல, லெட்டர் எழுதி கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்போ லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்தாச்சு. வந்தோடனே கால் பண்ணி செப்டம்பர் 2 நினைக்கிறேன் அன்றைக்கி வந்து கூப்பிட்டு அம்மா கொடுக்குறாங்க. அதுக்கு ப்ரீவியஸ் டே தான் நான் வந்து 7:30 நியூஸ் படிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் போகிறேன். நான் உள்ளே நுழைஞ்சோடனே, வாங்க ஸ்ரீதர், நேற்று நைட்டு தான் உங்களை பார்த்தேன் நான் நியூஸில், கரெக்டாக இப்போ இங்கே வந்து நிற்கிறீங்க மார்னிங் அப்படின்னாங்க. அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு கொடுத்து இது பண்ணோடனே பொக்கையெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் கார்டெலாம் கொடுத்தாங்க, ஃபோட்டோலாம் எல்லோரையும் அவங்க ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பண்பு. எல்லோரும் அங்கே பாருங்கள், ஃபோட்டோக்கு பாருங்கள் அப்படிம்பாங்க. அப்புறம் நம்மகிட்ட பேசுவாங்க, அந்த ஃபோட்டோக்கு பாருங்கள் அப்படிவாங்க. அது வந்து ஒரு எல்லா தலைவர்கள்ட்டையும் பார்க்க முடியாது அது. ஸோ அதை பேசி முடிச்சோடனே கார்டு கொடுத்தாங்க, ஓகேம்மான்னு சொல்லிட்டு முதல்ல போனோடனே நமஸ்காரம் பண்ணோன்னே காட் பிளஸ் அப்படின்னு எப்போவுமே காட் பிளஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து சர்ச் பார்க்கில் இது பண்ணதுனால. ஸோ நான் அப்புறமா வந்து முடிஞ்சதாக்குன்னு சொல்லிட்டு உடனே சார் கொஞ்சம் போய் அந்த ஹாலில் போய் உட்காருங்க அப்படின்ட்டாங்க. ஹாலில் போய் உட்காந்துட்டோம், போயஸ் கார்டில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படி வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் 2 மினிஸ்டர்ஸ் வந்து வேறு யாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் அவங்க போயிட்டாங்க.
உட்காந்து நல்ல ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நான், ஒய்ஃபு, சன்னு 3 பேர். டாக்டர் வந்து எனக்கு எக்ஸாம் வர முடியல. அப்போ உட்காந்தோடனே பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு, ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும், 20 மினிட்ஸ் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டா இந்த மாதிரி சோஃபாவில் ஜெயலலிதா அம்மா உட்காந்துருக்காங்க, புரட்சி தலைவி அம்மா. இப்படி சைடில் சோஃபா இருக்குது. உள்ளே போனோடனே திரும்ப இது பண்ணோடனே உட்காருங்க அப்படின்னாங்க. நமக்கு உட்கார்றதுக்கு ஒரே ஒரு எதிர்க்குள்ளே ஒரு ஏன்னா லீடர் ஆச்சு அப்படின்ட்டு, இல்லைம்மா பரவாயில்லம்மா இருக்கட்டும், உட்காருங்க ஸ்ரீதர் அப்படின்னாங்க. பரவாயில்லம்மா நான் நின்றுட்டே இது பண்ணுறேன், நீங்கள் உட்கார்ந்தா தான் நான் உங்களோட பேசுவேன் நான் அப்படின்ட்டாங்க. எவ்வளோ ஒரு அன்பு பாருங்க. அப்புறம் உடனே உட்காந்தோன்னே 3 பேரும் இன்றைக்கும் ஒய்ஃப் நானும் பேசிட்டோம். உட்காந்தோடனே என்னை பார்த்து கேட்டாங்க, ஓகே உங்கள் நம்ம ப்ரோக்ராம்ஸ்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து 2011லேருந்து 16 வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நான் தான் ஃபிலிம்ஸ் டிவிஷனுக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தேன் நான். ஓகே. டே 1லேருந்து அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் அதான் 100 பேசும் ஓராண்டு சாதனை, அப்புறம் சரித்திரம் இந்த ஈராண்டு இது பேசும் பல்லாண்டு அப்படி தான் பண்ணுவோம். அந்த ப்ரோக்ராம் நீங்கள் ப்ரோக்ராம்லாம் நல்லா அது சேம்பரில் முன்னாடி பார்த்துருக்கேன் நான். அது வேறு இடம், இது வேறு இடம் இல்லையா அது. அதனால் வந்து நான் நல்லா இருந்தது ப்ரோக்ராமில் வந்து. நீங்கள் வந்து என்ன வாட் யூ வாண்ட் ஃப்ரம் மீ அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அம்மா நீங்கள் ஒரு பெரிய லீடர், லெஜெண்டு, நான் ஒரு நியூஸ் ப்ரெசன்டர். நீங்கள் இந்த மாதிரி கார்டு வந்து நீங்கள் கொடுத்து இது பண்ணது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த பணியை நான் செய்ய தயாராக இருக்கோம். நான் மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாருமே தயாராக இருக்கோம் அப்படின்னு. அப்படியா, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ரைட்டு, அப்போ நான் வந்து ரவி பெர்னாடுக்கு அப்புறமா எம்பி அது பண்ணுறதுக்கு நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து ரவி அவர் எம்பி ஆகிட்டார். உடனே அப்புறம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். ஓகே அப்படின்ட்டு அப்புறம் ஒய்ஃபை கேட்டாங்க, அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாங்க. நான் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸில் வந்து அவரோட பிஸ்னஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன், நான் மியூசிக் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து தனியாக மகளிர் குரூப் இருக்குது, நீங்கள் இவங்க இருக்காங்க இல்லையா அமைச்சர், அப்போ முன்னாள் அமைச்சர் வளர்பதி அவங்க இருக்காங்களே, அவங்களோட நீங்கள் போயிட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து சன்னை பார்த்து, வாட்ஸ் யுவர் நேம், அதான் ஸ்ரீவத்சன், வாட் யூஆர் டூயிங், நான் வந்து டிகிரி படிச்சுட்ருக்கேன் அப்படின்னோடனே, ஓகே யூ கான்சன்ட்ரேட் ஆன் ஸ்டடீஸ் ஃபஸ்ட், ஓகே இப்போ நான் கார்டு கொடுத்துருக்கேன், லேட்டர் ஆன் யூ கேன் என்டர் இன் டு பாலிட்டிக்ஸ் பட் நாட் நவ். ஸோ என்ன ஒரு லீடர், அந்த ஒரு லீடர்ஷிப்பை, அந்த ஒரு இது, ஸோ ஒரு சொந்தக்காரங்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு அந்த ஒரு இது ஃபீல் இருந்தது அன்றைக்கி. அம்மா ஏன்னா அவ்வளோ க்ளோஸராக இப்படி ஃப்ரீயாக பேசினதில்லை. முன்னாடிலாம் வந்து ஒர்க்குக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ பார்க்குறப்போது அப்போ தான் பேசின விஷயம். ஆமாம், அப்போ தான் அவங்களுடைய உண்மையான ஒரு சுரூபம் தெரிஞ்சுது. அப்புறம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமானு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன், எல்லாம் இது பண்ணியாச்சு. அப்புறம் எம்எல்ஏ நம்ம சட்டப்பேரவை எலெக்ஷன் வந்தது, அதுக்கு என்ன அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க த்ரூ போயஸ்கார்டு. நான் அப்ளை பண்ணேன். ஸோ அது போனோடனே அப்ளைக்கு பண்ணிட்டேன். மயிலாப்பூர் இதில் வந்து போட்டிருந்தேன், மயிலாப்பூருக்கு, ஏன்னா பிராமின்ஸ் ஏரியா அப்படிங்கிறனால போட்டேன். அப்போ என்ன பண்ணாங்க, பேச்சு அடிபட ஆரம்பிச்சிச்சு. சார் அம்மா வந்து உங்களை தான் இது பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் தான் பிராமணாக இருந்தாலும் உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா எஸ் வி சேகர் இருந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜெயலக்ஷ்மின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதான் மயிலாப்பூரில் நிற்க மயிலாப்பூர், ஆமாம் மயிலாப்பூரில் இது பண்ணாங்க. அது யாருன்னு எனக்கு இதில் இது பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா வந்து 3 நாள் 4 நாள் முன்னாடி வரைக்கும், ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் அந்த பேச்சு அடிபட்டே இருந்தது. நானும் ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். அதுக்கப்புறம் என்னாச்சு, தந்தி டிவியில் வந்து ஒரு நியூஸ் வந்தது. அந்த நியூஸில் வந்து ஒரு தவறான ஒரு நியூஸ் வந்து மாற்றி போட்டு இது பண்ணாங்க. அதில் வந்த பர்சனை வந்து என்ன பண்ணிட்டாங்க, சாஃப்ட் கார்னரில் வந்து அவரை இது பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. சரி நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு வந்து போயிடுது எனக்கு. சரி வேறு ஏதோ ரீசன் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்ட்டு நான் அதை விட்டுட்டேன். தென் அதுக்கப்புறம் எம்பி எலெக்ஷன் வந்தோடனே அப்ளை பண்ணுங்க, நாங்கள் அப்ளை பண்ணோடனே ஓகேன்னு அப்ளை பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நானும் அதை மறந்துட்டேன், அப்ளை பண்ணிட்டு. ஸோ சாதாரண இதுக்கு வந்து அவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், பட் அது அப்ளை பண்ணாலுமே ராஜ்யசபா தான் வந்து நான் வந்து உங்களுக்கு ரவி பெர்னாடுக்கு அப்புறம் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சும்மா ஜஸ்ட் யூ அப்ளை ஃபார் இட் திஸ் ஆல்சோ அப்படின்னாங்க. அது டெஃபினட்டாக வந்து இதுவாக தெரியும், ஏன்னா நிறைய பெரிய இவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருக்காங்கன்ட்டு நான் விட்டுட்டேன், மறந்தாச்சு. அப்புறம் ராஜ்யசபா எம்பிக்கு வேறு ஒரு சீனியரை போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். சரி ஓகே, ஏன்னா நம்ம வந்து அம்மாவுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும்ட்டு. ஒரு நாள் நான் வந்து வேறு ஒரு வேலை நிமித்தமாக இதுக்கு போகிறேன், போயஸ் கார்டனுக்கு.
அப்போ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கான்வாய் கிளம்பிடுச்சு. கான்வாய் கிளம்பினோடனே எங்கே இருந்தாலும் என்னை பார்த்துருவாங்க அம்மா. ஓகே. பார்த்துட்டாங்க கார் கிராஸ் ஆகிறப்போது. பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போயிடுச்சு. அந்த 2 விநாயகர் இருக்கும். 2 விநாயகர் அவங்க சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் கார் கொஞ்சம் முன்னாடி போகும். முன்னாடி கார் போயிட்டு இருந்து ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. ஸ்லோ டவுன் ஆகிட்டு கண்ணாடி இறக்கிட்டு கார் விண்டோ இறக்கிட்டு கூப்பிட்றாங்க. அங்கே நாங்கள் ஒரு 15 பேர் இருக்கோம். யாரை கூப்பிட்றாங்கன்னு தெரியாது. உடனே நாங்கள் வேகமாக ஓடின உடனே ஸ்ரீதர் வாங்க அப்படின்னு. உடனே போய்ட்டு அம்மா வணக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காரில் இது பண்ண உடனே எப்படி இருக்கீங்கம்மா அப்படின்னு. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னாங்க. அப்புறம் இந்த ராஜ்யசபா இதில் வந்து ஒரு சீனியருக்கு வந்து கொடுக்க வேண்டியதாக போச்சு, அதனால் வந்து என்னால் இப்போது இது பண்ண முடியல, பட் ஐ எம் ஹேவிங் இட் இன் மை மைண்ட், ஓகே, ஐ வில் டெஃபினெட்லி டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பரவாயில்லம்மா உங்களுக்கு தெரியாதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கான்வாய் கிளம்பி போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் எபிசோடெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு வாய்ப்பு இருந்திருந்தால் நான் வந்து ரவி பெர்னாடுக்கு அப்புறம் எம்பியாக இருந்திருப்பேன். அது வந்து உறுதியாக இருந்திருக்கும் நிச்சயமாக. இப்போவும் அது இதுவாகலை. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட வழியில் இவர் ஐயா எடப்பாடியார் வந்து அதே மாதிரி பண்ணிட்டு வர்றார். அதாவது அவர் வந்து இதுவாக சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது ரிமைனிங் பீரியடில் எந்த ஒரு இதுவும் குறையாமல் எக்ஸ்ட்ரா இதுவும் பண்ணி அந்த பேண்டமிக் சமயத்தில் அப்போ தானே ஆரம்பிச்சிது. அந்த பேண்டமிக்கை வந்து கொரோனா பீரியடில் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு செயல்பாடுகளை நம்ம அரசின் மூலமாக அவரும் பண்ணி இன்றைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். ஸோ அது நான் தொடர்ந்துட்டுருக்கேன். நான் அதில் தான் கட்சியில் இருந்துகிட்ருக்கேன். ஏன்னா என்னென்னா நம்ம ஏற்கனவே அம்மாவோட வழி இல்லையா, அது அவரும் வந்து நல்ல ஒரு பண்பாளர், ரொம்ப ஒரு அருமையான மனிதர், டவுன் டு எர்த். ஸோ அந்த மாதிரி ஒரு லீடர் தான் அவரும். ஸோ அதனால் இந்த பணி தொடர்ந்துட்டு இனிமேலும் வாய்ப்பு வரும் கண்டிப்பாக. கடவுள் நினச்சா எது வேணால் பண்ண முடியும் இல்லையா, நம்ம கையில் இல்லை. இந்த நேர்காணல் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. உங்கள் செய்தி வாசிப்பு அனுபவம், அடுத்து முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா கூட உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம், நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. நல்லதொரு வாய்ப்பு இது எங்களுக்கு. நீங்கள் பேசினதை நாளைக்கு செய்தி வாசிப்பாளர் ஆகணும்னு கிளம்புற எத்தனையோ பேருக்கு இது ஒரு அனுபவமாக இருக்கும், ஒரு அறிவுரையாக இருக்கும். நாத சார்பாக நன்றிகள். வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லா நாதஸ் நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகளும் நன்றியும். ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், அப்படியே உங்கள் ஸ்டைலில் இந்த நேர்காணல் எப்படி இருந்ததுன்னு அப்படி சொல்லணும். செய்தி வாசிப்பாவை அதான் நீங்கள் பண்ணது எப்படி நேர்காணல், பொதுவாக நேர்காணல் எப்படி இருந்தது? ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது என்னென்னா ரொம்ப கிறிஸ்பாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கணுமோ அதை தான் திருவேங்கடம் வந்து ப்ரெசென்ட் பண்ணார். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அண்ட் எனக்கும் வந்து எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அவருடைய கொஸ்டின்ஸ் மூலமாக இருக்குது. அதாவது இன்டர்வியூ அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ் எப்படி த்ரோ பண்ணுறோங்கிறத பொறுத்து தான். அதாவது என்ன, சிலது வி ஹேவ் டு ஆஸ்க் அண்ட் கெட் த இன்ஃபர்மேஷன். அந்த மாதிரி ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த சேனலுக்கு திருவேங்கடம் அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அப்படிங்கிறத நான் இந்த நேர்காணலேருந்து அறிஞ்சிட்டேன். ரொம்ப நன்றி. அதே மாதிரி தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.